சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையான போர் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டே போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதனால் ஈரான் அமெரிக்கா மேலே கடும் கோபத்தில் இருக்குது. இதனுடைய விளைவுகளை கண்டிப்பாக அமெரிக்கா சந்தித்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்கர்களும் ஒவ்வொரு அமெரிக்க இராணுவத்தினரும் தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கி அழிக்க போகிறதாகவும் கூறியிருக்கிறாங்க. உண்மையாகவே ஈரானால் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தாக்கி அழிக்க முடியுமா? அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மிடில் ஈஸ்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபார்டோ, இஸ்பஹான், நடான்ஸ் போன்ற நிலையங்களை தாக்கியிருந்தாங்க. எதனால் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த அணுசக்தி நிலையங்கள்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு அடியில் மிகவும் சக்தி வாய்ந்த அணுசக்தி நிலையங்களாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையங்களை தகர்க்கணும் அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட தற்போது இருக்கக்கூடிய அந்த குண்டுகளால் முடியாது. அதற்காக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியை நாடுறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விதமாக தன்னுடைய அதிசக்தி வாய்ந்த வெடிகுண்டான GBU-57A MOP இந்த குண்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குண்டு அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டாக பார்க்கப்படுது. இதனுடைய எடை மட்டுமே, ஒரு குண்டினுடைய எடை மட்டுமே 13,600 கிலோகிராம் அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குண்டு அமெரிக்காவிடம் மட்டும்தான் தற்போது இருக்கணும் கூறப்படுது. அதே போல் இந்த குண்டுகளை எடுத்து வரணும்னா அதற்கு அதிசக்தி வாய்ந்த பாமரும் தேவைப்படுது. அதுவும் தற்போது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய B-2 ஸ்டெல்த் பாமர் அதுதான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பாமராக இருக்குது. இதனுடைய விங் ஸ்பேன் மட்டுமே கிட்டத்தட்ட 52 மீட்டராக இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ரஃபேலோடைய விங் ஸ்பேனுங்கிறது வெறும் 10 மீட்டர் தான் இருக்குது. அதே போல் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் விமானமாக பார்க்கக்கூடிய SU-35 விங் ஸ்பேனுமே 15 மீட்டராக தான் இருக்குது. அப்போது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த B-2 ஸ்டெல்த் பாமர் எவ்வளோ பெருசாக இருக்கணும். இந்த பாமரை பயன்படுத்தி தான் இந்த GBU குண்டுகளை ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஈரான் பக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதனால் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதங்கள்லாம் இல்லை, நாங்கள் இதற்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு மாற்றிட்டோம். ஆனால் இதற்கான விளைவுகளை அமெரிக்கா கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, அதாவது அந்த கமெனியோடைய நெருங்கிய வட்டாரமாக கருதப்படக்கூடிய கைஹானுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்தை ஏவுகணையால் தாக்கி அழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹர்மூஸ் நீரிணையும் முடக்கப்படணும். இதனால் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போகக்கூடிய கப்பல்கள்லாம் முடக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இனிமேலும் கால தாமதமின்றி உடனடியாக ஈரான் தாக்குதலுக்கு தயாராகணும்னு முதலாவது நடவடிக்கையாக தான் இந்த பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து தகர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸும் முடக்கப்பட வேண்டும்னு அந்த கட்டுரையில் கூறியிருந்தார். இப்போது ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தான் தாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்ரி பேஸாக பார்க்கப்படுது. உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த மிலிட்ரி பேஸாகவும் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மிலிட்ரி பேஸ் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் 800க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை அமெரிக்கா வச்சுருக்கிறாங்க. மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக பார்க்கப்படக்கூடிய ஜெர்மனி, ஜப்பான், வடகொரியா போன்ற நாடுகளிலும் இவர்களுடைய மிலிட்ரி பேஸுங்கிறது இருக்குது. இந்த தளங்களில் விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள், இராணுவ முகாம்கள், ரகசிய உளவுத்துறை ஃபீல்டுகள்லாம் அடங்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பக்ரைன், கட்டார், ஈராக்,
சிரியா, குவைத், UAE போன்ற இடங்கள்லாம் வந்து அமெரிக்கா தங்களுடைய மிலிட்ரி பேஸை வச்சுருக்கிறாங்க. இந்த மிலிட்ரி பேஸ் எல்லாமே யுஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்டுக்கு கீழே தான் இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மிலிட்ரி பேஸுங்கிறது இருக்குது. இது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பக்ரைனில் பெர்ஷியன் குளூஃபில் வந்து 2 மிலிட்ரி பேஸ் வந்து அமெரிக்கா வச்சுருக்கிறாங்க. 5th ஃப்ளீட் மற்றும் நேவல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் கமாண்ட். இந்த இரண்டுமே மிக முக்கியமான ஒரு மிலிட்ரி பேஸாக வந்து பார்க்கப்படுது. இந்த மிலிட்ரி பேஸில் அமெரிக்கா தங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பலை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ஆன்டிமைன் வெசல்ஸும் 2 லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் ஷிப்பும் இந்த மிலிட்ரி பேஸில் இருக்குது. இந்த மிலிட்ரி பேஸுங்கிறது 1948 அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பக்ரைனில். அடுத்து கத்தாரில் அமெரிக்காவினுடைய அல் உடைட் ஏர்பேஸுங்கிறது வந்து இருக்குது. இது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸாக வந்து அமெரிக்காவினுடைய மிலிட்ரி ஏர்பேஸாக வந்து பார்க்கப்படுது. இதுவும் யுஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது. இது அமெரிக்காவினுடைய பல்வேறு போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள்லாம் வந்து இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈராக்கில் பல இராணுவ தளங்களை வந்து நிறுவி வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் மிக முக்கியமான தளங்களாக பார்க்கப்படுறது அல் அசாத், அல் ஹரீர். இவங்க இரண்டுமே வந்துட்டு 2020 ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஜெனரல் சுலைமானி வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த 2 தளங்களுமே ஈரானால் மிக கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட தளங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தளங்களில் சுமார் 2500 அமெரிக்க வீரர்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த அமைப்பு ஈரான் ஆதரவாக செயல்படக்கூடிய பயங்கரவாதத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு தளமாக வந்து இது பார்க்கப்படுது. அதே போல் சிரியா மிக சிறிய நாடாக இருந்தாலும் சிரியாவில் பல ஆண்டுகளாக அமெரிக்கா இராணுவம் வந்து தங்களுடைய மிலிட்ரி பேஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து அல் டானஃப் கேரிசன்ங்கிறது தான் இவங்களுடைய சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ். இது சிரியாவுடைய தெற்கு பகுதியில் இருக்குது. இந்த மிலிட்ரி பேஸ் வந்து ஈராக் மற்றும் ஜோர்டன் எல்லைகளுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸாக பார்க்கப்படுது. இந்த மிலிட்ரி பேஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ISIS அமைப்பை எதிர்த்து அமெரிக்காவினுடைய ஒரு நடவடிக்கையாக தான் இந்த மிலிட்ரி பேஸுங்கிறது அமைக்கப்பட்டதாக இருந்துச்சு. கத்தாரில் பல இடங்களில் அமெரிக்கா தங்களுடைய ஆர்மி பேஸை வந்து நிலைநிறுத்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது அலி அல் சலீம் ஏர்பேஸ், அதுக்கப்புறம் கேம்ப் அர்ஜிபன். இந்த 2 தான் மிக முக்கியமான ஒரு தளமாக பார்க்கப்படுறது. இந்த அலி அல் சலீம் ஏர்பேஸுங்கிறது ஈராக்கு எல்லைக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இந்த தளம் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா போரின் பொழுது போருக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்து செல்றதற்கு, அங்கே போருக்கு தேவையான ஆட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போன்ற ஒரு போர்த்திறன் பகிரும் முக்கிய விமான தளமாக இது வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. கடைசியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸுங்கிறது மிக முக்கியமான மிலிட்ரி பேஸாக பார்க்கப்படுது. இங்கே தான் கல்ஃப் ஏர் வேர்ஃபேர் சென்டர் ஃபார் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கும் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. இங்கே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக அமெரிக்கா கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய F-22 ராப்டருங்கிற போர் விமானம் வந்து இங்கே நிலைநிறுத்தப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் MQ-9 என்ற ட்ரோன்களும் வந்து இங்கே வந்து நிலைநிறுத்தப்பட்டு இருக்குது. இது கல்ஃபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி தளமாகவும் அமெரிக்காவிற்கு இருக்குது. இதெல்லாம் தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸஸாக இருக்குது. இதில் எதை வேணாலும் ஈரான் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை முடக்குவதற்கான ஒப்புதலையும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நீரிணை தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். உலகத்திற்கு தேவையான 20% ஆயில், அதாவது கச்சா எண்ணெய்ங்கிறது இந்த நீரிணை வழியாக தான் எடுத்து செல்லப்பட்டுட்டு இருக்குது. இந்த பகுதி மட்டும் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடுங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஆபத்து வந்து இருக்குது. குறிப்பாக இந்தியாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயில் 40% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் இந்தியா கடும் அளவில் வந்து எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் இந்தியா மாற்று வழியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து எரிபொருள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து தற்போது போயிட்டு இருக்குது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸையும் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸையும் வந்து தாக்குவாங்களா, இல்லை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் இவர்களெல்லாம் பேசி போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.